95% கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. இன்னைக்கு நீங்க கேட்குற இந்த செய்தி கையில பைபிள்லாம் இருக்கு, எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கெல்லாம் போயிருப்பாங்க, ஆனா இது அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. கிரேஸ் வர்சஸ் லா, இதை சும்மா ஏதோ ஒரு கொள்கை மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. உண்மையிலே இதுக்கு இருக்கிற வேறுபாட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியம். ஒன்று, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படவில்லை, ஒரு நபராக வந்தார். ஒரு வேலைக்காரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் குமாரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பார்த்தா என்னையா இவங்களை போய் கடவுள் ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை, தேவனின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதித்தார். கடவுள் பின்னாடி போன எல்லாருமே கடவுள் பணக்காரன் ஆக்கிட்டாருங்க. அவங்க ஊர்ல சீமான்னு யாரை கூப்பிட்டுருக்காங்க? ஆபிரகாம் தான் கூப்பிட்டுருக்காங்க. எப்பா உன் வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வரலாமான்னு அந்த நாட்டு ராஜா கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஈசாக்கு பெரிய ஆளா இருக்கான். கடவுள் என்னை பார்வோனுக்கு தகப்பனாக்கினார். பார்வோனுக்கு அப்ப நான் தாண்டாங்க. இவங்க யாரு என்னெல்லாம் கிடையாது. இவங்க மேல இருந்த ஒரு உடன்படிக்கை எங்க தூக்கி போட்டாலும் மேல வந்துடுறாங்க. That is the power of the covenant, my friend. உடன்படிக்கை என்ன தெரியுமா? கடவுளும் நீங்களும் ஒண்ணு, அதான் உடன்படிக்கை. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதுதான், ஆனால் அது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. நியாயப்பிரமாணம் நீதி உள்ளதுதான், ஆனால் உங்களை நீதி ஆக்காது. இந்த பிரமாணத்தினுடைய வடிவமைப்பு என்னன்னா, உங்களை கிறிஸ்து கிட்ட போ அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட காட்டுறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆள் இயேசு கிட்ட ஓடி வந்துருவாரு. இயேசு போதுமே போதுமே போதுமே. நியாயப்பிரமாணம் நீதியை கேட்கும், கிருபை நீதியை கொடுக்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்று 3000 பேர் மரித்தார்கள். இப்போ பெந்தைக்கோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் செய்தார். அன்றைய தினத்தில் கிருபையின் ஆவி ஊற்றப்பட்ட அன்றைய தினத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மவுண்டன்ல சொன்னதை இந்த மவுண்டன்ல விளக்குறாரு. உன் கண் இடரல் உண்டாக்கினார், உன் கண்ணை பிடுங்கி போடு. உன் கை இடரல்னா கையை வெட்டி இருங்காரு. அப்படின்னா யோசித்து பாருங்களேன், சபையில நிறைய பேர் கையே இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம்னா ஒரு கை தான் இருக்கும். ஏன்டா ஒருத்தங்க கேட்டாங்க, சர்மனான் மவுண்டன்லே உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? அவர் மலையிலிருந்து இறங்கினார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னால் அந்த மலையில ஏறவே முடியாது. அவர் மலையிலிருந்து இறங்கி குஷ்ரோகியா இருந்த ஒருவனை தொட்டார். அதான் நான். அப்போ அந்த ரிச் ரூலர் ஜீசஸ் கேட்கிற, நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னார், உன்னிடத்தில் குறைவு உண்டு. ரொம்ப சோகத்தோடு திரும்பி போயிட்டான். சகேயு இவன் நியாயப்பிரமாணத்திலையும் வரல, உன்னத்தையும் கேட்கவே இல்லை, இயேசுவை பார்த்தா போதுன்னு இருந்தான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு குடுன்னு சொன்னாரு, அந்த பணக்காரன் கொடுக்கல. சகேயு கிருபையின் கீழே கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இவன் அள்ளி கொடுக்கான். That is the change. அப்போ எது முதல்ல வந்துச்சு? கோழியா முட்டையா? எது முதல்ல வந்தது? ரிப்பெண்டன்ஸ் இல்ல, குட்னஸ்.